ஐ ஆம் ஆல்கஹாலிக். கேட்கல சார். ஐ ஆம் ஆல்கஹாலிக். புரியுதா? ராமகிருஷ்ணன், நான் ஒரு குடி நோயாளி. ஆச்சரியமா இருக்கா? என்னடா குடியை பற்றி அவேர்னஸ் பண்ண வந்திருக்காரு, ஒரு குடி நோயாளின்னு சொல்கிறாரு அப்படின்னு. நானும் 23 வருஷமாக குடிப்பழக்கத்துலேருந்து மீள முடியாத ஒரு நம்பிக்கை இழந்த குடிகாரன் தான் நான். இப்போ குடியை விட்டு ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. அதில் 6 இயர்ஸ் வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படின்ற இலவசமாக ஒரு சர்வீஸ், அந்த சர்வீஸில் நிறைய பண்ணியிருக்கோம். சொன்னால் உடம்பு வந்து அப்நார்மலாக இருக்க உடம்பு, அதாவது நம்ம ஆல்கஹாலை செமிக்கக்கூடிய தன்மை முழுசாக இல்லை. இப்போ ஒரு 100 ml எடுக்கிறீங்கன்னா 60% தான் அதை செமிக்கும், 40% அந்த செரிமான சக்தி இல்லை. அப்போ அந்த 40% அந்த உள்ளே இருக்கையில் என்ன பண்ணுது, லிவரு மறுபடிக்கு தேவைப்படுதுன்னு உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ட்ரிகர் பண்ணுற அந்த விஷயம் என்ன பண்ணுது, திருப்பி நம்மளை குடிக்க வைக்குது. அப்போ அந்த மனசு வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நம்மகிட்ட மனசும் சரி, நம்மளுக்கு குடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்துடுது. இதுதான் வந்து குடி ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இதுக்கு எப்படி என்ன சொல்யூஷன், இது விடுபடுறதுக்கு எப்படி சொல்யூஷன் அப்படின்னா, இப்போ நான் ஃபைனலாக பேசுகிறேன். இப்போ நண்பர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேசட்டுமா? குடிச்சிட்டு தண்ணியை மறந்து ஒரு வாட்டி பைக்கில் போயில குடிச்சிட்டு போகிறேன். நைட்டு குடித்தேன், நைட்டு ஒரு ½ பாயம் குடித்தேன். குடிச்சிட்டு திரும்ப காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குடித்தேன். தெரியல, ரோட்டில் விழுந்துருக்கேன். என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு தெரியல. சாயந்தரம் எந்திரிச்சு பார்த்தா இந்த இடம் உடஞ்சிருந்துச்சி எலும்பு. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த குடியை தான் தோணுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போக தோணலை, இந்த எலும்பை சரி பண்ணணும்னு தோணலை. போயிட்டு திரும்பவும் சரக்கு வாங்கி தான் குடித்தேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, அளவாக குடிக்க முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு பிளாக் அவுட் ஆகையில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கையில் ஒரு ஜல்லிக்கட்டு மாடை பார்த்தாச்சு. அந்த மாட்டில் போயிட்டு, நான் மாடுனா கொஞ்சம் வெறியாக இருப்பேன், போயிட்டு கட்டினேன். இந்த இடத்துல குத்து விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சதில் தீயில போய் விழுந்துட்டேன். விழுந்தோடனே 1 மணி நேரம் தீயிலே கிடந்திருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாக வெந்துருச்சு, இந்த சைடு ஃபுல்லாக வெந்திருக்கோம். தீயில அப்படியே படுத்துருந்துருக்கேன் அந்த நெருப்பில். இந்த சைடு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியலை. ஆஸ்பத்திரிக்கு போகல, அங்கனே கிடந்திருக்கேன் குப்பை தொட்டியில் எரிஞ்ச மேனியா. இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நான் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தாங்க. நானே வீட்டில் போய் சொன்னேன், இது மாதிரி குடிய விடணும், முடியலை என்னால், நான் செத்துறேன் சீக்கிரத்தில் அப்படின்னு. ஆல்கஹால், இந்த மது, இதை பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்கள், அது என்ன அப்படின்னா என்னன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்கஹால்ன்றது ஒரு வேதியியல் பொருள். இது வந்து என்ன பண்ணோம்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். முதல்ல அந்த குடிச்சிங்கன்னா அந்த நரம்பு மண்டலத்தை பாதித்து அதன் மூலமாக ஆபத்தான விளைவுகள் ஏற்படும். இதனால் என்னன்னா நம்மளுடைய சொந்த திறன்லேருந்து குடும்பம், குழந்தை, சமூகம் எதுவுமே நம்ம கூட கடைசியில் சேர மாட்டாங்க. கடைசியில் நம்மளை தன்னந்தனியாக விட்டு விடுவார்கள். கல்லீரல் ஃபெயிலியர் ஆனாலும் சாவான், இருதயம் ஃபெயிலியர், அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும்ல, இதில் இந்த ப்ராப்ளம் வந்தால் சாவாங்க, அந்த ப்ராப்ளம் வந்தால் சாவாங்கன்னு. ஸோ அந்த லிஸ்ட்டுனா மொத்தம் எத்தனை நம்பர் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக சுகாதார மையம், அவங்க வந்து இது ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. உடலில் உபாதைகள், இந்த ஹார்ட்டிலேருந்து மேலே தலையிலேருந்து கீழே பாதம் வரைக்கும் உள்ளே இருக்கிற ஆர்கன் ஃபெயிலியர்னு அந்த லிஸ்ட்டு போட்டிங்கன்னா 8000 வழிகள் இருக்காமா. 8000 வழிகளில் நம்ம சாவலாமா? தெரிஞ்சுக்கோங்க, நம்ம 8000 வழிகளில் சாகலாம். இந்த உடல் உங்களை 8000 வழிகளிலிருந்து தினம் தினம் காப்பாற்றி கொண்டு இருக்கின்றது. 8000 வழியில் எப்படி வேணாலும் சாவலாம். ஆனால் இந்த கல்லீரல் எதெல்லாம் உடம்புக்கு தேவை, எதெல்லாம் உடம்புக்கு தேவையில்லை இப்படின்ற விஷயத்தை அழகாக பிரிக்கும். இதுதான் கல்லீரலோட வேலை. நாம் மது குடித்தாலும் அதையும் பிரிக்கிற வேலை தான் அது பண்ணுது. ஆனால் என்ன விஷயம்னா அதால் ஓவர் ஒர்க் பண்ண முடியாது. கல்லீரல் என்பது, அந்த மது என்பது கல்லீரலை ஓவர் ஒர்க் பண்ண வைக்கும். ஒன்றுமில்லை, இதே பிளான்ட் இருக்குது. பிளான்ட் வந்து நம்ம வந்து 24 மணி நேரமும் ஹெவியாக அப்படியே கண்டினியூ ஒரு மிஷினை ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? எந்த மிஷினாக இருந்தாலும் சரி, 24 மணி நேரமும் ஒரு மிஷின் ரன் ஆகிட்டே இருக்குது, பயங்கர ஹைப்பர் ஸ்பீடில் ரன் ஆகிட்டே இருக்குது. ஃபெராரி காரவே இருந்தாலும் சரி, அது போகும் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, 250 கிலோமீட்டர் ஸ்பீடில். 250 கிலோமீட்டரில் 24 மணி நேரம் அந்த கார் ஓட்டினா என்ன ஆகும்? போயிடும்.
இருதயம்ன்றது ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்ம மூச்சு விட ஆரம்பித்த காலத்தில் இருந்து மூச்சு கடைசியாக இழுக்கிறோம்ல அது வரைக்கும் இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு. மற்ற உறுப்பெல்லாம் கரெக்டாக ஒரு டைமுக்கு வேலை பார்க்கும், ஒரு டைமுக்கு வேலை பார்க்காது, ரெஸ்ட் எடுக்கும், இந்த விஷயங்கள்லாம் உண்டு. ஆனால் இருதயம்ன்றது கண்டினியூஸாக வேலை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மூளை கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துரும். நைட்டு தூங்குறீங்கன்னா அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பெரிய விஷயங்களாக கம்மி பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இருதயம் அப்படி கிடையாது, அது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கணும். சார் நான் 20 வருஷம் 30 வருஷமாக உங்களுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுங்களேன். கொடுக்க முடியும்? முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ அப்படிப்பட்ட இருதயத்தை ஒழுங்காக செய்ய விடாத மாதிரி தடுக்கிறதுக்கு இந்த ஆல்கஹால்ன்றது ரொம்ப பயங்கரமாக சூப்பராக வேலை பார்க்கும். அது சொல்லி போங்க. வரும் மது தொடர்பான குற்றங்கள் நம்ம செய்ய ஆரம்பிப்பான். யாரும் காசு தர மாட்டாங்க, அவனும் சம்பாதிக்கிறது இல்லை, யாரும் காசு தர மாட்டாங்க. என்ன பண்ணுவான்? திருடுறது, அடிக்கிறது, எல்லா வேலை பிரச்சனைகளும் பண்ணுறது. கடைசியாக சமூக விரோத நடவடிக்கைகள், அவனை கொண்டுட்டு வா உனக்கு நான் காசு தரேன், இதை பண்ணிட்டு வா காசு தரேன் செய்வாங்க. குடிக்கிறதுக்காக செய்வாங்க. அதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் என்ன? தற்கொலை எண்ணங்கள் மற்றும் நடத்தை. முடிவு கடைசியில் போயிட வேண்டியது தான். இதுதான் நிலைமை. இது நல்ல விஷயங்களை செஞ்சு ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு பதிலாக நம்ம வேற ஒரு தினமும் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தோம், இல்லை தினமும் ஒரு புதுசாக ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்ல நன்மைக்கு வரலாம். ஃபஸ்ட்டெல்லாம் குடி ஒரு நோயின்னு கற்றுக்கிட்டேன், ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டேன், டைமிங் ஃபாலோ பண்ண கற்றுக்கிட்டேன். மெயினாக தான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு யோசிக்க வச்சுச்சு. தனிமையில் இருக்கிறது தான் யோசிக்க வச்சுச்சு. ஒவ்வொரு விஷயமும் சாரை பார்த்துக்கிட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரோட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் தான் கரெக்டாக என்னால் இப்போ நடக்க முடியுது. சரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம், எடுத்தோடனே அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே போய்கிட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட 8500 பேர் மதுவின் தாக்கத்தால் ஆக்சிடெண்ட்டில் போகிறாங்க. இவர் குடிச்சிட்டு வந்திருப்பாரு, இல்லை ஆப்போனன்ட் குடிச்சிட்டு வந்திருப்பாரு, இல்லை இவங்க 2 பேருக்குமே சம்மந்தம் இருக்காது. எவனை ஒருத்தன் குடிச்சிட்டு இடையில போவான், இடிச்சு, அதுவும் பிரச்சனை. ஸோ நம்மளை மட்டும் பாதிக்காமல் சமுதாயத்தையும் இது பாதிக்க வைக்குது. ஸோ இதிலிருந்தெல்லாம் நம்மளால் தப்பிக்க முடியும், நமக்கு வழி இருக்குது. இப்படி ஒரு அழகான குடும்பமாக நம்மளால் வாழ முடியும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத நீங்கள் ரியாலிட்டியில் கொண்டு வர முடியும், முயன்றால் முடியும், பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன முயற்சி எடுக்கிறோம்? பின்னாடி வாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி பாதையை நான் வச்சுருக்கேன். அந்த சைடு பாதை வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். இந்த சைடு பாதை வாழ்க்கை ஃபுல்லாக இருட்டு தான். கடைசியில் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ கடந்து சாவ வேண்டியது தான். இந்த 2 வாழ்க்கையும் உங்கள் முன்னாடி இருக்குது.